ஹலோ மக்களே, நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு தான் வந்திருக்கோம். சென்னையில் ஃபஸ்ட் டைமாக வந்து காரில் ட்ராவல் பண்ணி போனோம். ஆனால் வந்து சீக்கிரமாக போய் ரீச் ஆகிட்டோம். போயிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது எங்கள் ரிலேட்டிவோட வீட்டில் சாப்பிட்டோம். எங்கள் அண்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டு அப்படியே சாயங்காலம் வந்து ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிட்டோம். எதுக்காக சென்னை வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், சென்னையில் எங்கள் ரிலேஷனோட பையனோட என்கேஜ்மெண்ட், அதுக்காக நாங்கள் வந்திருந்தோம். அப்போ தான் அன்றைக்கி ஈவினிங் வந்து ஃபீனிக்ஸ் மால் போயிருந்தோம். ஃபீனிக்ஸ் மாலில் அப்படியே சுற்றி பார்த்தோம். எதுவுமே வாங்கலை, ஏன்னா வாங்குகிற அளவுக்கு அங்கே நமக்கு எதுவும் செட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்படியே நல்லா சுற்றி பார்த்துட்டு என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால், பக்கத்தில் போத்தீஸில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி டின்னரை வந்து வெளியவே முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சோம். அப்படி இருக்கும்போது தான் ஃபீனிக்ஸ் மாலில் வந்துட்டு ஃபுட் கோர்ட் இருந்ததுனால அங்கே ஏறிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபுட் கோர்ட்டில் போனோம். ஃபுட் கோர்ட்டில் ஏறினே சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் யோசித்தோம், பேசாமல் ஏதாவது ஒரு ஹோட்டல் போயிருக்கலாம், இல்லைனா கேஎஃப்சிக்கு போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆக்சுவலி வந்து எப்படின்னா, இங்கே கேஎஃப்சிலாம் ஆர்டர் பண்ணோம். குவான்டிட்டியும் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதே நேரத்தில் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் சாப்பிட்றதுனால கேஎஃப்சி வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்டதுனால அன்றைக்கி கேஎஃப்சி போயிருந்தோம். சரி, ஃபுல்லாக கேஎஃப்சி சாப்பிட்றதா அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம பக்கத்தில் நிறைய ஃபுட் கோர்ட்டில் நிறைய ஷாப்ஸ் இருக்கும்ல, நிறைய இது இருக்கும், ரெஸ்டாரண்ட் இருக்கும். அங்கே வந்து சரி சாப்பிட்லாமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாங்குறது அப்படின்னு யோசிக்கும்போது ஃபிஷ்ஷு கெபாப், அப்புறம் வந்து சிக்கன் ஒன்று வாங்கியிருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் நல்லா இருந்துச்சு, குக்காகி நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. ஆனால் வந்து ஃபிஷ்ஷு வந்து குக்காகாமல் இருந்தது. அதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால், அதில் ஸ்மோக் ஃபிஷ் ஃப்ரை போட்டிருந்ததுனால தான் சரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணோம். ஆனால் என்னென்னா, அதில் ஸ்மோக்கோட ஸ்மெல்லும் இல்லை, அதே நேரத்தில் வந்துட்டு டேஸ்ட்டும் இல்லை, குக்காகவும் இல்லை. ஆனால் ப்ரைஸ் மட்டும் 700 rupees, அவ்வளோ ரேட்டாக இருந்தது.